தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியில் பிரதோஷத்தன்னைக்கு பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு அற்புதமான ஒரு தினம். மறந்துடாத இதை செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்றைக்கி தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்துலேயும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கே வந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். பல பேர் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே ராகு, களத்திரஸ்தானத்தில் கேது, 12வது வீடு விரயஸ்தானத்தில் சனி பகவான், ஏழரை சனி உங்களுக்கு தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஏழரை சனியில் மொதல் பாகம் விரய சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அதோட குரு பகவான் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார், ராசிக்கு அதிபதி. இதுதான் வருட கிரகங்களோட அமைப்பு. இது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த ஜோசியத்தில் போனாலும் இதை சொல்லுவாங்க. நான் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிச்சி சொல்லிடல. இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக நல்லது கொடுக்குறதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதை தாண்டி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது நல்லது கிடைக்குமா ஜோசியரை? வருஷ கிரகங்கள் தான் ஒன்றும் சரியில்லைங்கிறதா எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவும் களத்திரத்தில் இருக்கிற கேதுவும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அது மொல்ல கொஞ்சம் அடங்கும். இந்த பிரிஞ்சு போன கணவன் மனையெல்லாம் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, இந்த காதல் உறவில் காதலன் காதலியை பிரிஞ்சு போகிறது, இந்த இப்போ என்னமோ சொல்கிறாங்களே இதுன்னா பிரேக்கப் ஆகி போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மாறும். பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ குரு மங்கள யோகம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு 3வது வீட்டில் மங்கள யோகம் அடைஞ்சிருக்கார். அதாவது குரு பகவான் மங்களம் அடைகிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட பார்வைக்குன்னு ஒரு பலன் இருக்கும் பார்த்தீங்களா, அது தீவிரமாக போகும். குருவோட பார்வை சாதாரணமாக ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்குது அப்படின்னா, இந்த மங்கள யோகம் அடைஞ்சிருக்கிறப்ப 20 கொடுக்கும். ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய இடம். அந்த வகையில் களத்திரத்தில் இருக்கிற கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார். இந்த களத்திரங்கிறது தான் மனைவி, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், இதை குறிக்கக்கூடிய இடம். அங்கே போய் கேது உக்காந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். கணவன் மனைவி உள்ள பிரச்சனை, கூட்டு தொழில் செஞ்சால் கூட்டாளிகளோட பிரச்சனை, நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி போகிறது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கோல் மூட்டிக்கிறது, ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவனே மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுக்கறது, நம்ம இடத்த எப்படியாவது காலி பண்ணி விடணும்னு நினைக்கிறது, வேலை பார்க்குறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாமல் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு சூழலை உண்டாக்குறது, இதை எல்லாத்தையும் கேது செஞ்சுக்கிட்டு இருந்தார். ராசிக்குள்ளேயே இருக்கிற ராகுவும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ குரு பார்த்து கேது புனிதப்பட்டு போகிறார் அப்படிங்கிறதால இந்த இனங்கள் எல்லாத்துலேயுமே இதுக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலான இருக்கும். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறதால அப்போ கூட்டுத்தொழில் பிரிஞ்சு போகலான்னு நினச்ச கூட்டாளிகள் கூட இப்போ ஒன்று சேருவாங்க. நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு முதல் போட 10 ரூபாய்க்கு ஆள் இல்லை, நல்ல திறமை இருக்குது, நல்ல ஐடியா இருக்குது, இன்னொரு 10 ரூபா முதல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு கூட்டாளி புதுசாக சேருவாங்க. சரி வாடா நான் முதல் போடுறேன், 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு இந்த கூட்டு தொழிலில் 10 ரூபா லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி விரயத்தில் இருந்தாலும் காசு பணம் நமக்கு வந்துடும். 100 ரூபா செலவாகுதுன்னா 100 ரூபா எங்கே இருந்தாவது வந்துடும். மிச்சம் 10 ரூபா நம்ம படுத்தாட்டியும் யார்ட்டையும் போய் நம்ம கடன் வாங்கலை போட அப்படின்னு 7.5 சனி காலகட்டத்தில், இந்த விரய சனி காலகட்டத்தில் ஓட்டினாலே பெரிய விஷயம்னு நினச்சிங்க. ஏன்னா எதனால் இந்த வருமானம் வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது
லாபஸ்தானத்துக்கு சனி தான் அதிபதி, விரயஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ லாபாதிபதி வக்கரம், விரயாதிபதியும் அவர் தான், அவரும் வக்கரம். அப்போ விரயத்துக்கு தகுந்த வருமானம், வருமானத்துக்கு தகுந்த விரயம். 10 ரூபா வராது, வந்தால் செலவாகி போகும். 10 ரூபா வீட்டில் ஒண்டி பீரோவில் வைக்கணும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வீட்டில் செலவு காத்துக்கிட்டு நிற்கும். அதுமாரி நகை நட்டெல்லாம் கொஞ்சம் அடவுக்கு போயிடும். இந்த காலகட்டத்தில், கடந்த காலகட்டத்தில் இந்த 7.5 சனியிலே முன்னாடி ஒரு 6 மாதம் கணக்கு வச்சு பார்த்துங்களேன், என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு இடம் விற்றுருந்துருப்பீங்க. அந்த இடம் இன்றைக்கி பல மடங்கு விலைக்கு போகும். ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டோமே, அன்றைக்கி நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்றனே, 6 மாதம் கூட ஆகலையே, இன்றைக்கி 5 லட்சங்கிறாங்களே, இப்படி போய் விழுந்துட்டேனே, ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு ஏமாந்து போனவங்களுக்கெல்லாம் கூட திரும்ப ஏதாவது ஒரு இடம் விலை கம்மியாக வரும். உங்களுக்கே பரவாயில்ல, அதுக்கு பதில் இது வந்திருக்கு, இதை வாங்கி போட்டுருவோம், இது பின்னால் இருக்கும், ஏதோ அதில் தான் கொஞ்சம் நம்ம கோட்டை விட்டோம், இதையாவது இழுத்து பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ ஏதோ நகையை நட்டையை அடவு வச்சு ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டுருங்க. அது நல்லது. அதுக்கு உண்டான பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதை செஞ்சு கொடுங்க. 10 ரூபா கடன் ஆனாலும் சரி, 10 ரூபாய்க்கு நகை நட்டை ஒண்டி வச்சாலும் சரி, விரேசனி காலகட்டத்தில் கடன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கமிட்மெண்ட்டோடு ஓடி போகணும். கடங்கண்ணி இல்லாமல் காசு வச்சுருந்தோன்னா வைத்திய செலவு தான் பண்ணிட்டு குந்திருக்கணும். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு கடன் வாங்கி போட்டிங்கன்னா கூட சம்பாதிச்சு கடன் அடைச்சி அதில் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது சுப விரயமாக போயிடும். அதுமாரி வீட்டில் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுப சடங்குகள் செய்ய வேண்டியது இருக்குது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சு பண்ணணும். குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்குது, ஒரு மொட்டை அடிக்கிறேன், பொங்க வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், உடனே போய் செஞ்சு கொடுங்க. 10 ரூபா கடன் வாங்கியாவது. இப்படி சுப விரய செலவாக போயிடும். அதே மாதிரி ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு நவக்கிரக சுற்றுலா போகிறேன், இதுமாதிரி ஆலயங்களுக்கு எங்கேயாவது வரேன்னு போக்குவரத்து வேண்டுதல் இருந்ததுன்னா கிளம்பி போயிடுங்க. 10 ரூபா கடன் ஆனாலும் பரவாயில்ல. அதை செஞ்சுக்கிட்டோம்னா சுப விரயங்களாக போயிடும். அப விரயம் லாப நட்டத்துக்கு பெருசாக வேலை அப்படிங்கிறது இல்லை. தொழில் ரீதியான பின்னடைவு நட்டம் அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் இந்த மாதத்தோட அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த மாதத்தில் இந்த குருமங்கல யோகத்தால் பூமி சேர்க்கை கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், கடை வாங்கியாவது இடம் வாங்கி போடுங்க அப்படின்னு. இதுமாரி புதன் மாத தொடக்கத்தில் வக்கரமாக இருக்கார். 4க்கு 7க்கும் அதிபதி. 13 நாளைக்கு தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் வக்கரமே அடைஞ்சிருந்தாலும் அவர் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் உங்களுக்கு. அதனால் அவர் வக்கரம் அடைகிறது அப்படிங்கும்போது நல்லது தான். வெளிநாட்டிலேருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு வரும், பிரிஞ்சு ஓடி போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த 7.5 சனி அப்படிங்கிறது அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது அடுத்த வருஷத்தில் 2025. அது ஒரு மோசமான காலகட்டம் அப்படிங்கிறதால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா ஓடி போயிடுங்க. அதில் தோஷம் அடிபட்டு போயிடும். குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கஷ்டம்தான். புள்ள குட்டியை பார்க்காம, பொண்டாட்டியை பார்க்காம, தாய் தகப்பனை பார்க்காம, சகோதரனை பார்க்காம, சொந்த பந்தத்தை விட்டு, நாடு நகரத்தை விட்டு, ஊடு மண்ணை விட்டு நம்ம வேறு இடத்துல போய் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு தோஷம் அங்கே கழிஞ்ச மாதிரி தான். வாய்ப்பு கிடைச்சா ஓடி போயிடுங்க. நல்ல வேலையா அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரணை செஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது. அது வரும். அந்த வாய்ப்பை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிங்க. அதேமாதிரி 13ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைஞ்சிடுறார். அதுவும் நல்லது தான். 4க்கும் 7க்கும் அதிபதி பலமடைகிறார் அப்படிங்கும்போது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். அதுமாரி சுகஸ்தானம் வலுவடையுது. உங்களோட ராசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா சரியாயிடும். ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அதனால இப்போ தாராளமாக நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறதுலேருந்து மீண்டு வந்துடலாம். சனி வக்கரத்தில் இருந்துக்கிட்டு உடலில் பிரச்சனையை கொடுப்பாரு. இந்த புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறதால அதை சரி பண்ணிடுவார். ஒரு 500,000 உடம்பு சரியாகி போச்சு, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குணமடைஞ்சிருவீங்க. அதுமாரி சிம்மராசிக்கு சுக்கிரன் இருக்கார். மாதத்தில் 26 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் 6வது வீட்டில் இருக்கார். 8க்கு அதிபதி 6க்கு வராரு அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடு ராஜயோகம்னு சொல்லுவோம். கடன் பாக்கிகள் சேர்ந்துடும். யார்ட்டையோ ஒருத்தன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு பாடுபடுறேன், அர்ஜென்ட் அல்லைக்கு கேட்டான், ஒரு நெருங்கின நண்பன், சரி பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கி தான் கொடுத்தேன், நகை நட்டை வச்சுட்டு கொடுத்தேன், திரும்ப அவன்கிட்ட வாங்கவே முடியல, நான் என்ன பண்ணுறது, வீட்டில் இதாலேயே சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு புழுக்க வேலை செய்ய போகிறது, ஊருக்கு கடன் வாங்கி ஒப்படைச்சிட்டு நம்ம கை கட்டி போயில் சொல்கிறது, நம்ம 10 ரூபா செலவு கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், எவனோ திங்கிறதுக்கு நான் கடை அடைச்சேங்கிற கதையாக இருக்கும். அதால் தான் வீட்டில் சண்டை வரும். அந்த மாதிரியான பணம்லாம் இப்போ மொல்ல வசூலாகிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி இந்த மாதம் தொழில் ரீதியாகவோ வேலைவாய்ப்பு ரீதியாகவோ நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. தினமும் குளித்து முழுவிட்டு உங்களோட ராசி அதிபதி குரு பகவானை மனசார வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் விளக்கு போடணும். அதேமாரி வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு, இது எல்லாமே செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு நாளாவது சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை முழுவணும். எண்ணெய் முழுக்கு கண்டிப்பாக செய்யணும். மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் கருப்பு நிற வஸ்திரங்களை அணியுங்க.
சட்டையாக இருக்கலாம், பேண்ட்டாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கைக்குட்டையாவது கர்ச்சிப்பாவது கருப்பு கலரில் இப்போ எப்போவுமே உடன் வச்சுக்கிங்க. கருப்பு நிற துணி அப்படிங்கிறது ஒன்று உங்கள் கூடயே இருக்கணும். அப்படி செஞ்சுட்டு சனிக்கிழமையில் அந்த கருப்பு நிற உடையோடு போய் ஒரு 9 ஏழைகளுக்கு ஏதோ ஒரு சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.